பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம் அதற்கான விதிமுறைகளை மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் ஆதார், வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றை குடியுரிமைக்கான தகுதிச் சான்றாக ஏற்க இயலாது என்று உச்சநீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. பிறப்புச் சான்றிதழ் அடிப்படையில் வாக்காளர்களுக்கான குடியுரிமை தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் இது தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தொடர அனுமதித்தது. ஆனால் ஆதார், வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டையை தகுதிச் சான்றாக ஏற்பது குறித்து பரிசீலித்து ஜூலை 21க்குள் தெரிவிக்க நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கையில் பிறப்புச் சான்றை மட்டுமே தகுதிச் சான்றாக ஏற்க முடியும், மற்றவை அடையாள சான்றுகள் மட்டுமே எனவும் தேர்தல் ஆணையம் கூறிவிட்டது. இவ்வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது.